இப்போது மெய்யோகம் மெய்யோகம் அப்படிங்கிற ஒரு சென்டர் கீழே நீங்கள் பல பயிற்சிகளை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. பட் அந்த பெயர் மெய்யோகம்ங்கிற பெயருக்கான அர்த்தம் என்ன? 2017 வாக்கில் தான் அந்த பெயர் வந்து உள்ளே வந்ததுன்னு சொல்லலாம். நான் அதற்கு முன்பு வந்து சிகிச்சையாளராக, அக்குபஞ்சர் சிகிச்சையாளராக தான் இயங்கிட்டு இருந்தேன். அப்போது ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிற இடத்துல நோய்களுக்கு இவங்களே பொறுப்பெடுத்துக்கலாமே, ஏன் வந்து சிகிச்சையாளரையே ஒவ்வொரு தடவையும் நாடுறாங்க? ஒரு பயிற்சியும் சொல்லி கொடுத்துட்டா, சிகிச்சையும் கொடுத்துட்டு பயிற்சியும் கொடுத்துட்டு வந்துட்டா அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாமேங்கிற சூழல் இருந்தது. ஸோ அப்போ யோகா பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து நீங்கள் இப்படி ஒரு நிறுவனம் வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வந்து படிச்சுக்குவோங்கிற இடம் வருது. ஸோ அப்போது எனக்கு வந்து மெய் அப்படிங்கிற உடம்பு, அதனுடைய ஆரோக்கியம், அதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அது யோகத்தால் சரி கட்டப்படணும், அக்குபஞ்சராலேயோ யோகத்தாலேயோ சரி கட்டப்படணும். அப்போது உடம்பையும் நான் குறிக்கிறேன் அதில், மெய்ங்கிற சொல்லால். அப்புறம் மெய்ங்கும் போது சத்தியம், உண்மைங்கிற பொருளும் இருக்குது. இதில் வந்து ஆரோக்கியத்தை மீட்ட ஒருவர் அல்லது அந்த பாதையில் இருக்கிற ஒருவர் சத்தியத்தை நோக்கி நடபோட வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் நான். ஸோ ஆன்மீகமாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் மெய்யில் இருக்குது அப்படின்னு உணர்ந்ததாலையும், அந்த மெய்யே யோகத்திற்கு நம்மளை இட்டு செல்லுங்கிற உணர்வுனாலையும் மெய்யோகம்ங்கிற பெயர் வந்து ஒரு கணத்தில் ஃப்ளாஷ் ஆனது தான். இதை சொல்லும்போது நண்பர்கள் மாணவர்கள்லாம் நீங்கள் மெய்யோகம் பேர் வச்சிட்டிங்கன்னா மற்றவங்களாம் பொய்யோகமா அப்படின்னு கேட்டார்கள். அப்படி எனக்கு சொல்ல வரல, பட் திஸ் இஸ் இட் அப்படின்னு தான் முடிவு பண்ணது. அந்த மெய் அப்படிங்கிறது இறை அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? எஸ், பரம்பொருளை தான் சொல்கிறேன். நம்மளுடைய எவல்யூஷன், நம்மளுடைய பக்குவத்துக்கு தான் ஒரு பொருள் ஒரு மாதிரி விளங்கும். ஸோ இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப பேசிக்காக உடம்புன்னு எடுத்துட்டாலும் அது மேட்ச் ஆகும். நீங்கள் வளர வளர உங்களுக்கு வெவ்வேறு பொருளை அந்த மெய் கொடுக்கும். இறுதியாக பரம்பொருளை சொன்னீங்கனாலும் அதே சொல் மெய் கொடுக்கும். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் சொல்கிற இந்த யோகா பயிற்சிகள், இந்த மூச்சு பயிற்சிகள், இல்லை கிரியா யோகமே எடுத்துக்கலாம். அது எங்கே நம்மளை போய் அதோட மேண்டேட் என்ன, அதோட இந்த யோக பயிற்சிகளுடைய கோல் என்னவா இருக்கு? எல்லா பயிற்சிகளும் ஒரு மனிதனுக்கு 2 லேயரில் அவனை வந்து அவனுடைய இலக்கை உணர வைக்குது, அல்லது ஒரு பெரிய ஓய்வை, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கொடுக்குதுன்னு நான் பார்க்குறேங்க. ஒன்று வந்து அவனுடைய அறிவுத்தளம், அவனுடைய சிந்தனை. மனுஷன் ஒன்று சிந்தனை வயப்பட்டிருக்கான், இல்லைன்னா உணர்வு வயப்பட்டிருக்கான். ஸோ இந்த யோகம், இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து அவனுடைய சிந்தனையை ரொம்ப சீராக்கி கூராக்கி அறிவு புறப்படுகிற இடத்துலையே அவனை கொண்டு போய் நிறுத்திடுது. அறிதல்ங்கிற இடத்துல அவனை முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அதுக்கும் இந்த பயிற்சிகள் வழிவகுக்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதன் உணர்வு இல்லாமல் இருக்க மாட்டான். அவனுடைய உணர்வு ரொம்ப சாதாரணமாக உலக வயப்பட்டு இருக்கலாம், சாதாரண அன்றாட கோபதாபங்களில், வேறு சிற்று இன்ப உணர்ச்சிகள்லாம் அவன் இருக்கலாம். அவனை மேலே எடுத்துகிட்டு வந்து ரொம்ப உயர்ந்த உணர்வான பக்தி, இல்லை சரணாகதி, இல்லை ஒரு நன்றி உணர்வு, அந்த இடத்துல அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த 2ம் தான் அல்டிமேட்டாக இந்த பாடங்கள் அல்லது பயிற்சிகளை ஒருத்தங்களை கொண்டு போய் சேர்க்குது. அந்த குருமார்கள் சொல்கிற மாதிரி அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த காட் கான்ஷியஸ்னஸோட ஒன்றது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஆமாம், அது இதோட எண்ட் கோலாக இருக்கலாமா? ஆமாம், கான்ஷியஸ்னஸ்னாலே அறிதல் தானே. ஸோ நம்ம ஒரு செய்தியை அறியறோம், ஒரு தொழில்நுட்பத்தை அறியறோம். அந்த செய்தியை அறியறது எது? அந்த இடத்த தான் நான் கான்ஷியஸ்னு மீன் பண்ணுறேன். ஸோ அந்த அறிதலுக்குள்ளே ஒருத்தனை கொண்டு போய் சேர்த்துரும். அது எதை பற்றி அறியுதுங்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கலாம். பட் அறிதல், இந்த பியூர் சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கான்ஷியஸ்னஸை தான் இது கொண்டு போய் சேர்க்குது. அதே கான்ஷியஸ்னஸுக்கு உணர்வும் உண்டு, சத்தாவும் இருக்கு, சித்தாவும் இருக்கு, ஆனந்தமாகவும் இருக்குன்னு சொல்றோம். அந்த உணர்வுக்குள்ளேயும் நம்ம கொண்டு போய் செலுத்த பார்க்குறோம். அது அந்தந்த மனிதருக்கு தக்க ரூட்டை அதை எடுத்துக்குது. நீங்க கிரியா யோகா ஆரம்பிச்சு என்ன ஒரு 20 வருஷம் இருக்குமா? கிரியா யோகத்தை ஆரம்பிச்சு 20 வருஷம் நான் சொல்ல மாட்டேங்க. என்ன நடந்தது எனக்கு அப்படின்னா, இந்த யோகின் சுயசரிதை நூல் படித்து அழுதுட்டு இருக்கும்போது என்னுடைய ப்ரைம் கன்சர்ன் வந்து என்னுடைய ஹெல்த்து தான். அந்த ஹெல்த்தை கிரியா யோகத்தை வச்சே நான் வந்து மீட்ட முடியுமான்னா அந்த பக்குவத்துக்கு எனக்கு
முடிஞ்சிருக்காது. ஏன்னா 21 வயசு ரொம்ப இக்னரண்ட்டான மைண்டு, வாழ்க்கையில் எந்த போக்கு குறிக்கோள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தேன் நான். அப்போ வந்து எனக்கு அந்த புத்தகத்தோட இன்னொரு பரிசாக கிடைச்சது வந்து என்னுடைய கராத்தே ஆசிரியர். அவர் வந்து உடல் நலம், இந்த தற்காப்பு கலை பயிற்சிகள், உதைக்கிறது, குத்துறது, அவேர்னஸோடு இருக்கிறதுனா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை அவருடைய துணியில் போதிச்சுட்டே இருந்தார். கிரியா யோகத்தை நான் அப்போ தைரியமாக அப்ளை பண்ணி படிக்கலாம் வரல. எனக்கு அந்த நூல் கொடுக்குற தாக்கமே, அதாவது காலையில் அவர்கிட்ட படிக்க போவேன், படிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து அழப்போவேன், இவ்வளோதான்னு போயிட்டு இருந்துச்சு. பட் 1-2 வருஷம் கழிச்சு தான் லெசன்ஸுக்கெலாம் அப்ளை பண்ணேன் நான். ஓகே. வந்து சேர்ந்த பாடங்கள் முழுக்க ஆங்கிலத்தில் இருந்தது. அவருடைய ஆங்கிலம் எனக்கு ரொம்ப கடினமானதாக இருந்தது. என்ன இருந்தாலும் லைவாக ஒரு டீச்சர் இருந்து கொடுக்குற உற்சாகம் எனக்கு அப்போ கிடைக்காம இருந்துச்சு. அது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதனால் போக போக எனக்கு அதில் ஆர்வம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த லெசன்லாம் ரொம்ப பயனற்று சும்மா வீட்டில் அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்துச்சு. அதனால் அப்போ நான் கிரியா யோகத்தை பயின்றேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மகான்களுடைய ஆசிகளால் தான் நான் வழிநடத்தப்பட்டேன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு 2015 2004 அல்லது 5 கிரியா யோகம் அறிமுகமாகுது. 10 வருஷம் நான் வீணடிச்சிருக்கேன்னு சொல்லலாம், அல்லது அதுதான் இறை திட்டம்னு சொல்லலாம். 2015 கனவுல ஒரு நாள் லாகிரி மாஸ்டர் வந்தார். அவர் வந்து ஒரு உழுக்குனார். அவர் சில ஆசீர்வாதங்களை செஞ்சார். மறுநாள் வந்து உனக்கு நான் சில குறிப்புகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மறைகிறார். அந்த 2015 கனவு நிகழ்வுக்கு பிறகு தான் நான் கிரியா யோகத்தை முறையாக செய்ய ஆரம்பித்தேன். அந்த குறிப்புகளின்படி, அவர் கனவுல காட்டின வழிகாட்டுதலின்படி அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பித்தேன். அது என்ன கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு வந்துச்சு. அதாவது கிரியா யோகாவோட இனிஷியேஷன் வந்து லாஹிரி மாசையா உங்களுக்கு கனவுல தான் கொடுத்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்கிற சில சயின்ஸ் ஃபிசிக்கல் வேர்ல்டில், நினைவு உலகத்தில் மறுநாளே, அந்த கனவு கலைஞ்ச மறுநாளே வந்து நடந்தது. எனக்கு அது ரொம்ப சர்ரியலாக இருக்குது. இப்படியும் நடக்குமா சொன்னால் யார் நம்புவோம் அப்படின்னு தான் இருந்தது. அது அந்த சைனையும் பார்த்த பிறகு என்னால் அதை தவிர்க்க முடியல. தென் ஐ ஃபாலோட் தட் சைன். மேட்ரிக்ஸ் படத்தில் வர மாதிரியே சொல்கிறேன், பட் அதுக்கு மேலே அதை ரிவீல் பண்ணவும் முடியல. சரி. அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கிரியா யோக பயிற்சிகளை அந்த சமயத்துலேருந்து மேற்கொள்ள ஆரம்பித்தேன். அதற்கு முன்பு ஒரு முறை 2007-8 நான் அக்குபஞ்சர் படிக்க போன ஒரு இடத்துல மகிரிஷி கா அருணாசலம் அப்படிங்கிற ஒருத்தருடைய கிரியா யோகம்ங்கிற தலைப்பிட்ட ரொம்ப சின்ன புக்கு, ரொம்ப பழுப்பேறிய பக்கங்களோடு இன்றைக்கி என்னுடைய வீட்டில் வச்சுருக்கேன் நான். அது என்ன வந்து சேர்ந்துச்சு, அதுவும் ஞாபகப்படுத்துது கிரியா யோகம்னு. நான் மல்டிபிள் சோர்ஸஸ்ன்னு அதை தான் மீன் பண்ணுறேன். கிரியா யோகம் எனக்கு ஒரு சோர்ஸ்லேருந்து வரல, ஏகப்பட்ட சோர்ஸ்லேருந்து வந்துச்சு. இந்த அருணாச்சலம்ங்கிறவர் காந்திய இயக்கத்திலிருந்து, காந்தி யோகானந்தரிடம் இருந்து தீட்சை பெற்ற பிறகு அந்த குழுவுக்கு கிரியா யோகம் கிடைச்சு, அந்த கிரியா யோகம் வந்து வேற இன்னொரு இன்ஸ்டிடியூட் வழியாக பெற்றவர் இவர். அவரும் வந்து கிரியா யோகத்தை ஞாபகப்படுத்துறாரு. 2015 ஹெட் மாஸ்டரே வந்துட்டாருன்னு சொல்லலாம் கனவுல. ஸோ அவர் நினைவுபடுத்தி தான் என்னுடைய பாதை திரும்பிச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்ல முடியல, பட் ப்ராக்டிஸ் பண்ணேன். முன்ன பண்ணவே இல்லை, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாம்.